தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமார் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பேராவூரணி சட்டமன்ற தொகுதி போட்டியிடும் அசோக்குமார் இன்று ஒட்டங்காடு, திருச்சி டம்பல் போன்ற பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். சார் வணக்கம். ஒவ்வொரு பகுதி பிரச்சார முறை மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு? தேர்தல் அறிவித்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக அறிவித்ததிலிருந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே அதை எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக 3வது முறை எனக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கின்றார். எனவே நான் சென்ற இடமெல்லாம் மிக்க எழுச்சியாக இருக்கின்றது. ஏனால் அவ்வளவு தூரம் பணிகள் முடிக்கப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றதால் மக்கள் 100% மிக சரியாக இருக்கின்றார்கள். சாதி மதம் பேதம் பார்க்காமல் மிக ஆதரவு தருகின்றார்கள். நான் டூருக்கு செல்லும் இடங்களெல்லாம் 300 பேர் 500 பேர் நின்று வரவேற்கின்றார்கள். மிக்க எழுச்சியாக இருக்கிறது. எப்படியும் ஒரு 70,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நான் வெல்லப்போவது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த எல்லாமே தரைப்பழங்கள் இருந்துச்சு, எல்லாம் ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட பழமா இருந்தது. இப்போ எல்லா பகுதியும் பேராவூரணி மழை காலங்களில் பேராவூரணி போக்குவரத்தை துண்டிச்சு போயிடும் முழுமையா. ஆனால் திமுக ஆட்சியில தான் முழுமையா எல்லா பாலங்களும் 5 பாலங்களுக்கு மேல உயர்மட்ட பாலங்களாக கட்டப்பட்டு இப்போ போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம சாலை வசதி எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு மருத்துவமனை 5 கோடி ரூபாய் செலவுல 150 படுக்கறைகளை கொண்டு ரொம்ப சிறப்பாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருகின்ற ஆட்சியில திறந்துருவாங்க. செல்லும் இடமெல்லாம் சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. நிச்சயம் 23,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இந்த தடவை 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நல்லா இருக்கு. நாங்க களப்பணி எங்க சிறப்போட செயல்பாட்டு இருக்கோம். 15 நாட்களுக்கு மேலாக எங்கும் நாங்க களத்துல இருக்கோம். செல்லும் இடமெல்லாம் சிறப்பா இருக்கு. நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலிவு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள்.